எல்லாரும் இப்படியே பண்ணா எப்படி நான் டோர்னமெண்ட் நடத்துறது? அது நம்ம பொம்பளைங்களுக்கு மட்டும் டோர்னமெண்ட் அது இதுன்னு வச்சுக்கிறீங்க பொங்கலுக்கு. ஏன் ஆம்பளைங்களுக்கு தான் ஒரு கண்ணாமூச்சி ஒரு கோலை போட்டி ஒரு பல்லாங்க வைக்கிது. நாங்கள் ஆட மாட்டோமா? நீங்களே ஆடணும் எந்த ஊரில் பார்த்தாலும். நாங்களாடா உன்னை விளையாட வேணான்னு சொன்னோம். முதல்ல ஆம்பளைங்கெல்லாம் ஓட்ட விட்டு வெளியே வாங்கடா. போய் பாரு, மற்ற ஊர்ல எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா எப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 15ஆம் தேதி. ஏம்மா என் பொன்னாடி 16ஆம் தேதி மிலிட்ரிலேருந்து வராமா? நீங்கள் அணிலேருந்து அண்ணா ஈஸியாக ஜெயிச்சிடல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டேய், உன் பொண்டாட்டி பற்றி மட்டும் பேசாத. அவளால் தான் சோழிங்கரில் குவார்டர் ஃபைனலில் தோற்றோம், அரக்கோணத்தில் செமி ஃபைனல் தோற்றோம். எங்கேயுமே ஃபைனலுக்கு போக முடியலையே. அதனால் நாங்களே டோர்னமெண்ட் நடத்தி ஃபைனல் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். ஏன் அவள் நல்லா ஓட வச்சு மிலிட்ரிக்கு போய்க்கிறா. இப்போ என்ன பண்ணிட்டு அவளால் தோத்துட்டுன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள்? டேய், 22 மேட்ச்சில் 42 கேட்ச் விட்டுக்கிறாடா. அவளை போய் மேட்ச்சில் சேருன்ற பால் இங்கே இருக்குறானா இங்கே ஓடியாந்து நிற்கிறா. ஏன்டி இங்கே நிற்கிறேன்னு கேட்டா பால் வந்து என் மேலே விழுந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்றா. இவ்வளோலாம் எப்படா மில்லில் ஏற்றான். இதில் வேற பொனாடி சாப்பாடு வரான். ஏன் என் மனாடி சாகலை? கணக்கு எரியுமா? அப்புறம் கூட கிடக்குன்னு சொல்ல போறீங்க. ஒரு குத்த காசுக்கு 2 பால் கூட வராது. இதில் வேற எழுதிக்கணும் பேர. ஏம்மா இடுப்பு வலிக்கு நடு நட்டு காசுமா. 8 ரூபானா கூட சம்பாதிச்சு காசு. கேட்சு இப்படி பிடிக்கணும். முன்னாடி முடிக்கிறாள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. அதுவே வந்து கூட இவ்வளோ அடி போட்டுருக்காதம்மா. வேகமாக போட்டு போறியா?